ஹே அம்மி சலக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹயாங் லைனோட மினி சீரீஸ் ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் சுகா கிட்ட தாரா தனக்கான பிரச்சனை எல்லாத்தையும் சொல்ல, சுகாவோ இதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்பரை அனுப்பி இது யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஸோ அவங்களும் ட்ரேஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அது சின்னோடதுன்னு கேட்டதும் இங்கே சுகாவுக்கோ, எது ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கும் அவனுக்கும் ஆகாது, 2 பேத்துக்கும் போட்டி இருக்கும், பட் பொறாமல் கிடையாது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது, அவன் நல்லா படிக்கிறவன், நல்லா எனக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு அவனை பற்றி அப்படியே சில பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. ஸோ ஜின்னு சுகாவும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க, பட் 2 பேத்துக்குள்ளேயும் ஆகாது, அதெல்லாம் அப்பார்ட் இந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே சுகாவோ யோசிச்சுட்ருக்கான். அப்படியே ஜின்னும் காலையில் முழிச்சவருக்கு எழுந்திருக்கவே முடியல, என்ன உடம்பு அசைக்கவே முடியல, ஏதோ அவரை அப்படியே இறுக்கி பிடிச்சிருந்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலு மனுஷனுக்கு. என்ன அப்படின்னு மெதுவாக கணத்தை பார்த்தா வேறு யார், சாரா தான். அப்படியே கழுத்தையும் இடுப்பையும் அப்படி 2 காலையும் போட்டு இடுப்பை அப்படியே லாக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி கை 2ஐயும் போட்டு கழுத்தை லாக் பண்ணிட்டு அப்படியே குழந்த மாதிரி படுத்துட்ருக்க. அப்படியே அவளையே பார்க்குறாரு. முழிச்சிட்ருக்கும் போது கிட்டே வரமாட்டா, தூங்கும்போது இப்படி குழந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு அவர் அசைஞ்சா கண்டிப்பாக அவளுக்கு முழிப்பு வந்துடும். அது மட்டும் இல்லை, தான் எழுந்தாலும் அப்படியே கூடையும் சேர்ந்து சாராவும் வருவாள். அவர் லிப்புக்கும் அவள் லிப்புக்கும் ஒரு நூலளவு இடைவெளி தான் இருக்குது. 2 பேரும் அப்படியே கிட்ட இருக்க. இல்லை ஜின்னு, நீ ஏதாவது பண்ண போய் அது ஏடா கூடமானா அவ்வளோதான், வாழ்வாள்னு கத்துவா. காலையிலேயே சுப்ரபதம் கேட்கலாம் வேணாம், ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. இவளை இப்படியே இறக்கி விட்டுட்டு நம்ம எந்திரிச்சாதான் சரியாக இருக்கும் அப்படின்னு கையை காலை பிரிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் உடம்புப்படியாக பிடிச்சிட்டு சாராவோ அப்படியே விடாமல் இருக்க. அது சரி, அடியே ஏன்டியே காலையிலே என்னை போட்டு படுத்துற அப்படின்ட்டு ஜின்னோ, ஏய் சரா சரா எழுந்துரு, சரா விழிஞ்சிடுச்சுடி, ஆஃபீஸ் போகணும், எழுந்துருமா அப்படிங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படின்னு குழந்த மாதிரி கெஞ்சிராளே தவிர முழிக்கவே மாட்டேங்கிறா. அது கிழிஞ்சு, அடியே முடிச்சு பாருடி, டெம்ப்ட் பண்ணி சாவடிக்காதடி, சாரா பாரு சாரான்னு போட்டு கடைன்னு எழுப்ப பார்த்தா சாரா முழிக்கிற மாதிரி தெரியல, அவ்வளோ நல்லா தூங்க. அது சரி ஷோ அப்படின்ட்டு அவர் எழுந்திருக்க. இப்போ அந்த பல்லிலாம் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி சாரா அவர் கூட அப்படியே ஒட்டிக்கிட்டு போகிறா. அவரும் இதுக்கு தானே எழுப்புனேன், அசைஞ்சு கொடுக்க மாட்டேன்ட்டு இப்போ என் கூடயே வராளே, இப்போ என்னமோ நான் தூக்கி இவளை இடுப்பில் வச்சுக்கிட்ட மாதிரி முழிச்சு பார்த்தா வாழ்வாள்னு கத்துவாளே, முழிச்சிருக்கும் போது பக்கத்தில் நெருங்க விட மாட்டா, அவளும் நெருங்க மாட்டா, இப்போ தூங்கும்போது மட்டும் குழந்த மாதிரி என்னமோ பிக்கி பேக் மாதிரி பின்னாடி இப்படி சாவடிக்கிறாளே அப்படின்ட்டு இருக்கவருக்கு. இல்லை, இதுக்கு மேலே இவளை எழுப்புனா டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஆள் எழுந்திருக்கிற மாதிரி தெரியல, இருடி அப்படின்ட்டு சின்னம் அப்படியே அழகா மெதுவாக நடந்து அப்படியே பாத்ரூம்குள்ளே போனவர் டக்குன்னு ஷவர் ஆன் பண்ணி விட அப்படியே தண்ணி மேலே கொட்ட. சாராவோ, ஐயோ எவன்டா அவன் வீட்டுக்குள்ளே மழை பெய்ய வச்சது அப்படின்ட்டு அப்படியே முழிச்சு பார்த்தா சின்னோட ஃபேஸு அப்படியே அவள் கிட்ட இருக்க, 2 பேர் ஃபேஸும் அப்படியே ரொம்ப கிட்ட இருக்கு. அந்த தண்ணி விழுக அப்படியே 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்ருக்க. டக்குன்னு சாராவுக்கும் இப்போ தான் புரியுது, என்ன நம்ம இங்கே இருக்கோம், எப்படி நம்ம இவர் ஹைட்டுக்கு இருக்கோம் அப்படின்லாம் யோசிச்சவன் இப்போ தான் கவனிக்கிறா. ஆத்தி அவர் மேலே ஏறி உட்காந்துட்ருக்கோமா விளங்கிரும் அப்படின்னு டப்புன்னு குதிச்சு அப்படியே கீழே இறங்கிட்டு, இது என்ன எதுக்கு பாத்ரூம்குள்ளே தூக்கிட்டு வந்தீங்க, ஏன் எனக்கு என்ன குளிக்க பார்த்துடாது, நான் என்ன குழந்தையா அப்படின்ட்டு அந்த மனுஷன் முறைச்சி பார்த்துட்டு நம்ம மேலே தப்பு சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு தெரியுது, தான் மேலே தான் அவர் மேலே தொத்துக்கால் போட்டு ஏறிக்கிட்டு வந்தது அம்மா தானே, இருந்தாலும் அதை சமாளிக்கணும்ல, காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக சாரா தான் மேலே தப்பே இல்லை, அவர் தான் தூக்கிட்டு வந்தாருங்க மாதிரி. அவ்வளோ சரி வெளில போங்க, எனக்கு குளிக்க தெரியும், நானே குளிச்சுட்டு வரேன் அப்படிங்க. அது சரி, என்னது நான் உன்னை தூக்கிட்டு வந்தேன், ஆஹா நல்லா இருக்கடியும் உன் கதை, ஆஃபீஸ் போனேன் எழுந்துருன்னா அந்த எழுப்பினேன், எழுந்திருக்கவே மாட்டேன்னு நான் கட்டி பிடிச்சிட்டு விடவே இல்லை, ஐயோ அப்படின்னு இருக்குது சாராக்கு. அப்போ அப்படியே அவரோ, இப்போ அடம் பிடிச்சி என் கூட நீ நான் உன்னை தூக்கிட்டு வந்தேனா, இங்கே பாரு நீ உன் கதையெல்லாம் அப்புறம் அளந்து விடு, இப்போ வெளியே போ, நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கா டிஷர்ட்டை கழட்ட அப்படியே சாரா நின்றுட்டுக்க. அது சரி, அப்போ நீ போக மாட்டேன், சரி நீ போனால் போராட்டி போ, நான் குளிக்க போகிறேன், டைம் ஆச்சு அப்படின்னு அந்த மனுஷன் எதையும் கண்டுக்காமல் அடுத்தது அவர் ஃபேண்ட்டையும் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்க. இங்கே நீங்களும் சாராவும் பெரிய இவன் நீ சொன்னால் நான் போகணுமா அப்படின்ட்டு போய் அவள் பாத்டப்பில் உட்காந்துட்டு அப்படியே அவரை குறுன்னு பார்க்க, நாடி லுக்கு, ஓ மேடம் அப்போ போக மாட்டீங்க,
சரிடி, அப்புறம் நடக்க போகிற அசம்பாவிதத்துக்கு நான் காரணம் ஆக மாட்டேன் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே மனுஷன் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணேன். பட் சாராவும் பெருசாக எதையும் கண்டுக்காமல் உட்காந்துருக்கு. என்ன இவ இத்தனை நாளாக கிட்டே வரமாட்டா, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஆர்வே சரி இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அவளும் அப்படியே வந்துட்டு எதையும் கண்டுக்காமல் ஆமாம் இவர் பெரிய இது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டுருக்கா. ஏய் சொல்கிறது சொல்லிட்டான், அப்புறம் நீ போகலன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லடி. அப்புறம் இந்த மாதிரி குறுகுறுன்னு என்னை பார்க்காத, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே திரும்பி நிற்க. ஆமாம் இங்கே நான் பார்க்காதது ஏதாவது புதுசாக இருக்கா, எல்லாம் நான் பார்த்து சலிச்சு போனது தான், பெரிய இது புதுசாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளோ சொல்ல இவருக்கோ அடியே என்னடி இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு இருக்குது. ஸோ அவர் நீ ரொம்ப பேசுகிற அப்படின்ட்டு அப்படியே திரும்ப இங்கே பாத்தபில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அப்படியே வந்துட்டு அதுக்குள்ளே இறங்கி உக்காந்துட்ருக்க. அவரும் அப்படியே என்னோட இது நம்ம கூட சேர்ந்து குளிக்க ரெடி ஆகிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேன் அவளை ஜொல்லு உளுத்த பார்த்துட்ருக்க. சார் அங்கே ஷவரில் வர தண்ணி நின்று போச்சு, போங்க போய் மோட்ரு போட்டுவிட்டு வெளியில் நின்றுங்க, நான் குளித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிங்க அப்படிங்கிறா. எது வெளில போகணுமா, இப்படி ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு நான் ஏண்டி வெளியே போகணும், தண்ணி நின்னா என்ன, அதான் இவ்வளோ தண்ணி இருக்கே இதில் குளிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மனுஷன் டப்புக்குள்ளே இறங்க. ஐயோ என்னங்க பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள், வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சாராவோ அவரை வெளியே அனுப்புறதுலே குறியாக இருக்கா. அந்த மனுஷனும் முடியாதுடி, நான் பாட்டுக்கு சிவனே இருந்தேன், என்னை உசுப்பேற்றி விட்டது நீ தானே, இங்கே உட்காந்துட்டு அல்சாட்டியம் பண்ணிடல, இப்போ என்னடி நீயும் என் கூட சேர்ந்து குளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பிடிச்சி அப்படியே இழுக்க. அப்போ சாராவோ சும்மா இருங்க விளையாட்டு பண்ணிவிட்டு நான் வெளியே போகிறேன், நீங்கள் குளிச்சுட்டு வாங்க அப்புறம் நான் குளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு சாரா வெளியே பார்க்க அது எப்படி இவ்வளோ நேரம் நீ படுத்தினால இப்போ நான் படுத்துகிறேன் ஒழுங்கா வா அப்படின்னு பிடிச்சி இழுத்து அப்படியே அமுத்தி பிடிச்சி அவள் ஃபேஸை அப்படியே அவர் பக்கம் திருப்பி, நாடி இந்த பார்த்து நான் ஓடுற அவன் மேலே அவ்வளோ பயமா உனக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே அப்படியே அவர் மூஞ்சையே பார்க்குறாரு. சாராவுக்கோ அப்படியே மனசு என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறாரு ஒரு பதட்டம் படபடப்பு கனெல்லாம் அப்படியே படபடன்னு அடிச்சுட்டு அவரை பயந்து போய் பார்க்க அவருக்கு அது சுவாரஸ்யமாக இருக்குது. பாடுறா இந்த நேரம் என்ன வாய் பேசினான், எப்படி உடங்கியிருக்கா பொண்டாட்டி உன்னை இப்படி பார்க்கும்போது அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே அவள் லிப்புக்கிட்ட நெருங்குறாரு. அவ்வளோ ஐயோ இவர் என்னென்னமோ பண்ணுறாரு அப்படின்னு பயந்துட்டு டக்குன்னு ஃபேஸ் அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்க. ஓ அப்படியா, கொஞ்சம் மூடிட்டா விட்டுருவனாடி, இன்றைக்கி உன்னை விட்டுறதால அப்படின்ட்டு அவர் மீதம் எந்த இன்னஸ் வரைக்கும் ரிமூவ் பண்ணுறாரு. என்ன சத்தத்தை காணோம், என்ன பண்ணுறாரு அப்படின்னு மெதுவாக சாரா அந்த விரல் இடுக்கில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க அந்த மனுஷன் கழட்டிகிட்டு இருக்கிறத பார்த்து ஆத்தி இன்றைக்கி வேறு ஒரு முடிவோட தான் இருக்கார் போல இருக்கே. ஐயோ என்னங்க என்ன பண்ணுறீங்க, வெளில போங்க நான் குளிச்சுட்டு வரேன், இல்லை நீங்கள் குளிங்க நானாவது போகிறேன் என்ன விடுங்க அப்படின்ட்டு சாராவோ தக்கான்னு குதிக்க. பட் சின்ன விடுற மூடில் இல்லை, சும்மா தானே சொரிஞ்சு விட்டில்ல, இதுக்கப்புறம் நீ இங்கேருந்து தப்பிக்க முடியாது பேபி, இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது அப்படின்னு காது பக்கம் அவரோட வாய்ஸு அவளுக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. அப்படியே அவர் இப்போட ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அவளை பார்க்க இப்போயும் கண்ணை திறக்காமல் அவ்வளோ மூஞ்சி அப்படியே மூடிக்கிட்டே இருக்கு. அப்போ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள்ளே ஊறுது. எனக்கு அப்படின்ட்டு டக்குன்னு அவள் அப்படியே முழிச்சு பார்க்குறா. அவரோ அப்படியே கழுத்தில் பைட் பண்ணிவிட்டு அவளையே தான் பார்க்குறாரு. அவளோ அப்படியே அவரே பார்க்க என்னடி கடிச்சது வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறா. அப்புறம் ரெண்டு கத்தனை அது சும்மாவா உன்னை அப்படின்ட்டு இப்போது அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண. ஐயோ என்னங்க பண்ணுறீங்க காலையிலே வா எங்க அப்படின்ட்டு ஒன்று விட்டுறதா இல்லடி அப்படின்ட்டு ஒவ்வொரு இடமா அப்படியே ரசித்து அந்த மனசை அப்படியே அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. என்னங்க ஜென் அப்படின்ட்டு அவளும் மோன் பண்ணுறா. அவரோ அப்படியே எல்லா இடத்துலையும் அவர் லிப்படாத இடமே இல்லைங்கிற மாதிரி அப்படியே எச்சல் மொத்தம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படின்ட்டு அவர்னாலையும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்க. இப்போது அவரோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தரோட எனர்ஜி இன்னொருத்தர் உரியிற அளவுக்கு கிஸ்ஸு. ஸோ அப்படியே டீப்பான கிஸ். ரொம்ப நேரம் அந்த கிஸ் போக அப்படியே அவருக்குள்ளே எதோ பண்ணுது. ரசாயன மாற்றம் அங்கே நடக்க ஆரம்பிக்க ஜென்னுக்கோ அடுத்த நிமிஷம் அவளை புரட்டி போட்டு ஃபுல்லாக தன்னை தாக்கிக்கணும்னு தோணுது. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே கழுத்து பக்கம் வராரு. அவளை அப்படியே கீழே பரட்டி அப்படியே மேலே வந்து உடம்பு ஃபுல்லாக கிஸ் பண்ண அவளுமே கண்ணை மூடிட்டு
அப்படின்ட்டு மௌனமாக பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்படியே பார்த்தவர் டக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. பிகாஸ் ஆர் மண்டேயில் வந்துட்டு டாக்டர் வந்து அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்கள்ல, அது டக்குன்னு ஞாபகம் வர டக்குன்னு கண்ணை முடிச்சு அப்படியே பார்க்குறாரு. கண்ணை மூடிட்டு சாரா அப்படியே படுத்திருக்க. ஐயோ தியூசு பேத்தி உடம்பு ரணகலமாக்குறிய பேபி, இதுக்கு மேலே என்னால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடி, பண்ணா நீ தாங்க மாட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை டக்குன்னு அப்படியே விட்டுட்டு நகர. ஏங்க என்னாச்சு அப்படின்னு சாராவோ அவர் அப்படியே ஏக்கத்தோடு பார்க்க. அது ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே செஞ்சால் நீ தாங்க மாட்ட. ஸோ இதுக்கப்புறம் ஒன்று நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, நான் வெளில போகிறேன், நீ குளிச்சுட்டு வா, அப்புறமா நான் குளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மனுஷன் எழுந்து டவல் அப்படி ராப்பானே. நான் கஷ்டம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறா. இல்லை, நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நீ போய் சொல்கிற, எனக்கு தெரியும்டி உன்னோட பாடி எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது, உன் மனசும் தான். நீ என்னை பார்த்தியே ஒரு பார்வை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நான் உன்கிட்ட அப்படிலாம் அத்துமாரி நடந்திருக்கேன். பொண்டாட்டிங்கிற உரிமையில் கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்படி பண்ணவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இடையில நடந்தது அது என்னையும் மீறி எனக்கே தெரியாமல் நடந்தது. அப்போது நீ துடிச்ச துடிப்பு, உன்னோட ரத்தம், இதெல்லாம் பார்த்து பயந்துட்டேன்டி. அதை விட இப்படிலாம் பண்ண காரணம் நான் தான் நினச்சி என்ன நினச்சி ஆத்திரமாக வருது. இப்போ நீ உன் மனசும் சரி உடம்பும் சரியில்லை, நீ ரெக்கவர் ஆகி வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். இனி உன் பர்மிஷன் இல்லாமல் உன்னை தொடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். தொடவும் மாட்டேன். உனக்கு பிடிச்சா மட்டும்தான் எதுவுமே. நீ குளிச்சுட்டு வா, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, ஐ லவ் யூ சாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மனுஷன் வெளியே போக சாராவோ போகிற அந்த மனுஷனை அப்படியே பார்த்துட்ருக்கா. அந்த அளவுக்கு அவர் மனசுக்குள்ள ஏதோ பண்ணிட்டாரு. இத்தனை வருஷமாக எப்போயாவது இந்த மாதிரி நடக்கும் போதெல்லாம் சொல்கிறது தான் அவர், அந்த ப்ராமிஸ்லாம் பண்ணுறது தான், ஓ பர்மிஷன் நம்ம இனிமேல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் அடுத்த நிமிஷமே அதை மீறிடுவார். அதுக்கப்புறம் சாரி கேட்பார். இதெல்லாம் நடக்கிறது தான். ஆனால் இன்றைக்கி அவர் கேட்ட சாரியும் சரி, கிட்ட பேசின விதமும் சரி, அவர் மனசார எல்லாம் பண்ணியிருக்காருன்னு புரியுது. அதை விட அந்த மனுஷன் மேலே லவ் கேர் அதிகமாகுது. அப்படியே லவ்வோட அவனை பார்த்துட்டு இவளும் இப்போ குளிச்சுட்டு அப்படியே வெளியில் வரா சாரா. அப்போ ஜின்னோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க. என்னங்க அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க, டைம் ஆச்சா அப்படின்னு அவரை வாட்சை போட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. என்ன நீங்கள் இன்றைக்கி குளிக்கவே இல்லையா அப்படின்ட்டு வேணுனே வம்பளுக்க. அவரும் அப்படியே சாரா ஒரு லுக்கிட்டு, நான் நல்லா குளிச்சா நீ தாங்க மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டுகிட்டே அந்த மனுஷன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி வெளியே போகிறாரு. ஏங்க எங்கே போகிறீங்க, இருங்க நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், 2 பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஜின்ன பிடிச்சி சாரா ஜின்ன பிடிச்சி அப்படியே இழுக்க. ஜின்னோ ஏய் இங்கே பாருடி கோட் கசங்குது கையிடுறி அப்படின்னு சொல்லிட்டு, சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நீ ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கூட வா, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்ட்டு அவர் நகர பார்க்க. முடியாது என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் ஒரு 10 நிமிஷம் தான் கிளம்பி வந்துடுவேன். படுத்துறாளே அப்படின்ட்டு, சரிடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, கீழே வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த மனுஷன் கோட்டெலாம் சரி பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கீழே போகிறாரு. ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு சாராவோ கொஞ்சம் நேரத்தில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே படியிலேருந்து கீழே இருங்க. இங்கே ஜின்னும் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். இப்போ நிமிர்ந்து பார்க்குறாரு அவள் இறங்கி வரது. அப்படியே வாய்ப்படுது. என்ன இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்க. நல்ல வேலை வீட்டில் யாரும் இல்லை. அவரோ கடைன்னு அப்படியே மேலே ஏறி சாராவை அப்படியே லாக் பண்ணி, ஏய் என்னாடி இது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சி, முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடி அப்படிங்கிறாரு. ஏங்க இதை நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க, நல்லா தான் இருக்குது, போட தானே வாங்கி கொடுத்தீங்க, பேசாமல் கபோர்டில் வைக்கிறதுக்காக வாங்கி கொடுத்தீங்க. ஆமாடி நான் தான் வாங்கி கொடுத்தேன், அது போட தான் வாங்கி கொடுத்தேன். இது நம்ம 2 பேர் மட்டும் தனியாக இருக்கும் போது நீ எனக்காக போட்டு காட்டுறதுக்காக நான் வாங்கி கொடுத்தது. இதை போய் ஆஃபீஸ்க்கு அப்படின்னு அவர் மூஞ்ச அஷ்டகோணலாக போகுது. அடியே இது நான் தனியாக ரசிக்க, எல்லாரும் பார்க்கறதுக்குல, ஒழுங்காக போய் மாற்று. அடி என்னங்க நல்லா தானே இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, போடி சாவடிக்காத, எப்பவும் டீசெண்டாக ஒழுங்காக தானே ட்ரெஸ் பண்ணுவேன், இந்த ட்ரெஸ்ஸுக்கு போயிரு அப்படிங்கிறாரு. சரிங்க ரொம்ப பண்ணுறீங்க, நீங்களே வாங்கி கொடுங்க, அப்புறம் நீங்களே போட விடாதீங்க. போடணுன்னு சொல்லும் போது போட மாட்டா, இப்போ போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வரா. ஐயோ போடி ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிடி, படுத்தாதடி, இங்கே பாரு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவேன்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் டாக்டர் சொன்னதெல்லாம் மறந்துடுவேன், உன்னை கண்டம் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு மனுஷன் அப்படியே காதில் வந்து சொல்ல. அப்படியே சாராக்கு சிரிப்பு வருது. பண்ணுங்களா, ஐயோ பேபிமா உடம்பு தாங்காதுமா, தாவடிக்காத ப்ளீஸ், போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு போடி அப்படின்னு சொல்ல. அப்படின்னு சாரா சொல்லிட்டு அப்படியே போக ஒரு மாதிரி இடுப்பை வளைச்சா போக. என்ன இடுப்பு, அதை என்ன வெட்டுறா, இருடி உனக்கு உடம்பு கொஞ்சம் தேரட்டும், அப்புறம் இருக்குது கதற அப்படின்ட்டு அப்படியே பின்னந்தலையில் தட்டிக்கிட்டு,
உன் பொண்டாட்டி ஒன்று படுத்துறாடா அப்படின்னு என்ன தான் வந்துட்டு கோபமாக இருக்க மாதிரி சாராட்ட பேசினாலும் அவளை ரசிக்கிறதுலேயும் சரி அவளை கொஞ்சுறதுலேயும் சரி இந்த மனுஷனுக்கு ஈடு யாருமே இல்லைங்கிற அளவுக்கு தான் பார்த்துக்கிறாரு. அப்படியே உள்ளே போகிற வழி பார்த்துட்டு நிற்கா அவர் முகம் அப்படியே மாறுது. அவருக்கு நல்லாவே தெரியும் சாரா இப்படி கிடையாது. அவள் வந்துட்டு இந்த மாதிரி பிஹேவ்லாம் பண்ண மாட்டா. திடீர்னு இப்படி பண்ணுறான்னா அவள் டிப்ரெஷனில் இருக்கா. அதை நைட்டே கண்டுபிடிச்சிட்டாரு. அவள் ஏதோ டிப்ரெஷனில் இருக்கா அப்படின்ட்டு தான் அவரும் அமைதியாக இருக்கார். அவளாக வாய் திறந்து சொல்கிற வரையும் அவர் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பார். இப்போ அவள் அதுலேருந்து தன்னைத்தானே மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த குழந்தைத்தனமாக இப்படிலாம் பண்ணுறா அப்படிங்கிறதும் அவருக்கு நல்லா புரியுது. ஸோ ஏதோ ட்ரை பண்ணுறா, என்னன்னு மட்டும் புரியல. மற்றபடி அவள் ஏதோ ஒரு மாதிரி மனநிலை சரியில்லாமல் இருக்காங்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடியுது. குழந்தை இருந்ததுனால மேபி இப்படி இருக்கலாம். ஸோ அதனால் அவளை விட்டு தான் பிடிக்கணும், அவள் வழியிலே போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே வந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ பொன்னாடியை பற்றி நினைக்காத நேரமே இல்லை அந்த மனுஷன். அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருக்க. இப்போ அப்படியே சாராவோ உள்ளே போனவ ஒரு ஒயிட் கலர் சாரியில் அவ்வளோ அழகாக இருக்கா, ஏஞ்சல் மாதிரி. அப்படியே இப்போ நான் அழகாக இருக்கேன்னா அப்படின்னு வந்து அப்படியே முன்னாடி நிற்க ஜின்னுக்கோ அப்படியே தூக்கி வச்சு அவளை கொஞ்சம் போல் இருக்குது. ஐயோ எல்லா ட்ரெஸ்லேயும் குட்டிமா அழகு தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்மையாக இருக்கு போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி அப்படி கூட்டிகிட்டு வர. 2 பேரும் வந்துட்டு காரில் ஏறி காரை வந்து ஸ்டார்ட் பண்ண ஜின்னோ வந்துட்டு கொஞ்சம் தூரம் போனதும் வேறு ரூட்டில் போக சாராவோ என்ன இந்த பக்கம் போகிறீங்க, இது நம்ம கம்பெனி போகிற ரூட் இல்லையே அப்படின்னு கேட்குறா. அப்போ ஜின்னோ அது எனக்கு தெரியாதா மிஸ்ஸஸ் ஜின் அப்படிங்கிறாரு. ஓ அப்போ மிஸ்டர் ஜின் தெரிஞ்சதான் தப்பான பாதையில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ ஏம்மா டே சாவடிக்காதடி, அது சொல்கிறேன் என்ன சீக்ரெட்ரி அதெல்லாம் கிடையாது சொல்லுங்கள், சீக்ரெட்னு சொல்கிறேன் சொல்லு நோண்டிக்கிட்டு சும்மா வாயண்டி. அப்படிலாம் வர முடியாது. ஏய் நான் துளிர் விட்டு போச்சு போல இருக்கு. இப்போ மட்டும் நீ அமைதியாக வரல, காலையில் நடக்க வேண்டியதை காரில் நடத்திடுவேன் ஜாக்கிரதை அப்படின்னு அந்த மனுஷன் மிரட்ட. அட ஹஸ்பண்ட் ஜி இப்போல்லாம் மிரட்டினீங்கன்னா பயந்துருவேண்ணா, குடும்பம்னா இப்படி தான் இருக்கும், இதுக்கே இப்படி டென்ஷன் ஆனால் இப்படி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அது சரி, நேற்று வரைக்கும் பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையை முழுசாக அவங்களுக்கு மாதிரி உம்முன்னு இருந்தா இன்றைக்கி திறந்த வாயை மூட மாட்டேங்கிறாளே. அப்படி எங்கப்பா இந்த பொண்ணுங்களை சைக்காலஜியை புரிஞ்சிக்க முடியல அடின்னு அப்படியே சின்ன நினச்சிட்டு ஒரு வழியாக ஒரு தேட்டர் முன்னாடி வந்து அப்படியே காரை வந்துட்டு நிப்பாட்டுறாரு. ஸோ சாராவோ என்னது இது என்ன இடம் அப்படின்னு பார்க்கும்போதே இந்த பக்கமாக வந்து கார் கதை திறந்து இறங்குங்க மேடம் அப்படிங்கிறாரு. என்னது இது தேட்டருக்கா, இங்கே எது கூட என்ன கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. பிரசாதம் தரேன்டாங்க அதான் வாங்கிட்டு போகலான்னு அப்படின்னு வாயை பொழந்துட்டு தாராணிக்கா. அதே வாயை மூடுறி பூந்துற போகுது அப்படின்ட்டு அவரை அங்கே நிற்கிற கூட்டம் எதையுமே கண்டுக்காமல் அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி வா அப்படிங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குது இங்கே இப்போ அப்படின்னு அவ ஆரம்பிக்க அப்படின்ட்டு இப்போ ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணதை காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாமா அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் ப்ரீ பிளானா எனக்கு தான் தெரியல, அதான் சார் லேட்டாக எழுந்தீங்களா அப்படின்னு கேட்க அப்படியே ஜின்னாவில் முறைச்சி எது நான் லேட்டாக எழுந்தேன் 8 மணி வரைக்கும் எழுந்திருக்க விடாமல் நுணங்கிக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறமா எழுந்து கிளம்பி வந்துட்டு நல்லா கேட்குறடி டீட்டெயிலு அப்படிங்கிறாரு. எதை நானா அப்படின்னு பார்க்க அப்புறம் இன்னும் நானா அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பேரும் தேட்டருக்குள்ளே போய் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மால் ஜேஹோப்போ கொண்டு போய் தாராவை வீட்டில் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சுகா அனுப்ப அதெல்லாம் போகிற போக்கில் அப்படியே தட்டி விட்டுட்டு வீட்டுக்கு போகாமல் அவன் விட்டதோ பீச்சுக்கு தான். ஸோ பீச்சுக்கு வருவோம் அப்படி தாரா இங்கே என் கூட வரமாட்டியா அப்படியெல்லாம் இல்லை, நீ கூப்பிட்டா எங்கே வேணாலும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேஹோப் அப்படியே கை நீட்ட தாரா அவர் கையை பிடிச்சிக்கிறா. ஸோ 2 பேரும் சேர்ந்து அப்படியே அந்த மணலில் நடந்துட்டுருக்க. நிஜமாவே நீ அங்கே போய் படிக்கணுமா அப்படின்னு மறுபடியும் தார ஆரம்பிக்க. எத்தனை டைம் சொல்கிறது, ஆமாம் படித்தாதான் நான் ஹாஸ்பிட்டல் கட்டித்தர முடியும் அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு. ஸோ படித்து டாக்டர் ஆகணும்ல, அப்பா ஹாஸ்பிட்டல் வரும், அதில் நான் டாக்டர் ஆயிடுவேன், நீ ஒரு டுபாக்கூர் டாக்டர் ஆகிடலாம். எப்படி யாராவது ஒருத்தராவது ஒரிஜினல் டாக்டராக இருக்கணும்ல, அதுக்கு தான் நான் படித்து டாக்டர் ஆகிடுறேன், நீ டுபாக்கூர் டாக்டர் ஆயிடு, இல்லைனா பாவமா மக்கள் நம்மளை நம்பி வந்து அவங்க உயிர் போயிருமே. ஜேஹோ ஓவராக பண்ணுறீங்க, நான் ஒன்றும் டுபாக்கூர் டாக்டர் இல்லை அப்படிங்க. அவரோ விடுறதா இல்லை, அவளை போட்டு சும்மா வாருன்னு வர்றாரு. ஆமாம் நீ டுபாக்கூர் டாக்டர் இல்லை, நீ டாக்டரே இல்லை வெறும் டுபாக்கூர் அப்படி தானே அப்படிங்க. உங்களுக்கு ரொம்ப வர ரொம்ப திமிராயிடுச்சு, என்ன வாய் அப்படின்னு பிடிச்சி ஜேப் கண்ணை திட்டுற. ஏய் வலிக்குதுடி அப்படி. வலிக்கட்டும், அதுக்கு தான் கிள்றது, நீங்கள் வெறும் டாக்டர் தான், ஆனால் நான் டாக்டரோட ஒய்ஃபு. உங்களுக்கு டாக்டர் பட்டத்தை விட நீங்கள் என்னோட ஹஸ்பண்டுங்கிற பட்டம் தான் பெருசு தெரியுமா? ஆமாம் தானே, உண்மைன்னு சொல்லுங்க தாரா போட்டு திருவேன். ஐயோ கிராத்திக்கு படுத்துறாளே அப்படின்ட்டு. ஆமாம்மா நீ இந்த ஜேஹோப்போட
காதல் மனைவி, நீ எனக்கு மனைவி ஆகிற அந்த பட்டம் இருக்க அதுதான் பெருசு, ஒத்துக்கிறமா, கண்ணை வலிக்குதுடி, அப்படியே கையோடு வந்துடும், விட்டுடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் கண்ணத்தை விடுறதுக்காக அவகிட்ட என்னென்னா சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. தாராவுக்கோ அவர் பார்க்க அப்படியே சிரிப்பு வருது. அப்படின்னு சிரிக்கா. அவள் சிரிக்கிறதை பார்க்கும்போது அப்படியே க்யூட்டாக இருக்கா, அப்படியே குட்டி பொண்ணு மாதிரி இருக்கா. அவளை அப்படியே ரசிக்கிறாரு. இங்கே பாருங்கள் ஜெயஹோப், ஒழுங்காக போனோமா, படித்தோமா, டாக்டர் ஆனோமா, இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் கட்டினோமா, அப்படியே கையோட என்னையும் கட்டினோமான்னு இருக்கணும், புரிஞ்சதா? அதை விட்டுட்டு பார்ட்டி பப்பு பொண்ணுங்க அப்படின்லாம் ஏதாவது அலையிறதா கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டா என் அண்ணன்கிட்ட சொல்லி முட்டி தட்ட சொல்லிடுவேன், பார்த்துக்கோங்க. அண்ணன் ஒன்றும் போலீஸ் இல்லையே, அவர் ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி அடிக்க சொல்லுவேன், பரவாயில்லையா? அப்படின்ட்டு அப்படியே பார்க்க, என்ன நான் இங்கே மிரட்டிக்கிட்டு இருக்கேன், குழந்த மாதிரி இருக்குடி அப்படின்ட்டு அவருக்கு அவள் பேசுகிறதெல்லாம் என்னதான் அவள் கோபமாக பேசினாலும் குழந்தை ஏதோ கை நீட்டி அப்படி கோவப்பட்டு நிற்கும்ல, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அவருக்கு சிரிப்பு தான் வருது. அவருமே அப்படின்னு சிரிக்கா. என்ன சிரிக்கிறீங்க? குழந்த மாதிரி மிரட்டினா சிரிப்பு வராதா? அப்புறம் இங்கே பாரு, நீ இப்படிலாம் கவலைப்படவே வேணாடி. நான் என்னோடய பொறுப்பு என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு டாக்டர் ஆகணும், அதை விட உன் புருஷன் ஆகணும். அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறேன். அப்பா சொன்னதுக்காக டாக்டர் ஆகி காட்டணுன்னு படிக்கலடி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதெல்லாம் நான் பண்ணணும்னு சொன்னார். அதுக்காக தான் சீக்கிரமே பொறுப்போடு நான் படித்து டாக்டர் ஆகி ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் ஆகிட்டேன். நீ வந்து கையோடு என் கூட கூட்டிகிட்டு வந்துடுவேன், ஓகேவா டாக்டர் அம்மா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்க, அவளோ கேட்கும் போதே நல்லா இருக்குது. கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, நீயும் ஓப்பி அடிக்காமல் ஒழுங்காக படி, சீக்கிரமே நான் படிக்கணும்டி, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அண்ணனுக்கு நம்ம மேட்ரு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் சும்மா இருக்க மாட்டான், என்னை கண்குத்தி பாம்பாக கவனிப்பான். அவனுக்காகவாது நான் ஓடணும், ஒழுங்காக எல்லாம் பண்ணணும். அவனே இல்லாட்டி புதிச்சு நீ சொன்ன மாதிரி முட்டி தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு நீ இருக்கிடிச்சலாம், அப்புறம் ஏன் நான் அடுத்தவங்களை பார்க்க போகிறேன்? அது மட்டும் இல்லை, எனக்கு படிக்கணுங்கிற பொறுப்பு இருக்கிறனால அதை தவிர்த்து வேறு எந்த விஷயமும் நான் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட மாட்டேன், ஓகேயா? நீ ஃபீல் பண்ணாமல் இரு, நீயும் ஒழுங்காக படி. ஆமாம் ஜிஹோப், நானும் நல்லா படிக்கணும்னு தான் நினைக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த நோட்ஸ் எல்லாம் எழுத தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ வேணால் எனக்கு ஒன்று பண்ணுறியா? ஏன்னா எனக்கு இங்கே ஆள் இல்லைப்பா. பேசாமல் எனக்கு என்னெல்லாம் ஒர்க் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் உனக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன், நீ அப்படியே அதெல்லாம் முடிச்சு எனக்கு கொரியர் பண்ணிடுறியா? அடி பாவி, அம்மா தாயே, இனிமேலாச்சும் ஒழுங்காக படி, புரியுதா? இங்கே பாரு, படிப்பு வருதோ இல்லையோ அதை படிச்சுதாகணும், உணர்வுபூர்வமாக படி, அப்போ தான் மண்டையில் ஏறும். அதை நீ படிப்பாக மட்டும் பார்க்காம டாக்டர் தொழிங்கிறது நம்மளை கடவுளாக பார்க்குற பேஷண்ட்ஸை மனசில் வச்சுக்கிட்டு படி, அப்போ தான் எதுவுமே புரியும். நீ நல்ல டாக்டராக இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பார், ஜோக்ஸை பார், நீ துபாக்கும் டாக்டராக இருக்கலாம் நான் விரும்பலை, பேருக்கு டாக்டர் ஆகாத, உண்மையிலே படித்து பாஸ் ஆகி டாக்டர் ஆகு, அப்போ தான் நம்மளை நம்பி வர பேஷண்ட்டுக்கு நமக்கு ஏதாவது பண்ண முடியும். எனக்கு இந்த கொலைகேஸில் உள்ளே போகிற ஐடியாலாம் இல்லை. அது மட்டும் இல்லை, உன்னையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை கஷ்டப்படுத்த பிடிக்காதுடி, அதனால தான் அப்போ உனக்காக எல்லாமே நான் செஞ்சேன். இப்போ தான் தெரியுது, நான் இதெல்லாம் பண்ணாமல் இருந்ததா ஒழுங்காக ஒரு வேலை படிச்சிருப்பியோ என்னவோ, நான் தான் உன்னை ரொம்ப கெடுத்துட்டேன் போல. இங்கே பாருடி, ஒழுங்காக படிமா அப்படின்னு சொல்லிட்டு தனக்காக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையாக ஜெயஹோப் கேட்க தாராவுக்கோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாரு. பட் அவளால் முடியாது. அவளுக்கோ எனக்கு இந்த மாத்திரை ரத்தம் இதெல்லாம் பார்த்தாலே அலர்ஜி, இதில் எங்கேருந்து நான் படிக்கிறது அப்படின்ட்டு அவள் மூஞ்சி ஒரு மாதிரி மாற, அது சரி இதெல்லாம் உங்கள் ஒப்பனை சொல்லணும், அந்த ஆள் நமக்கு பிடிச்சா போதுன்ட்டு உனக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து படிந்து கொடுத்துட்டாரு, அதுக்கெல்லாம் நீ ரெடியாக இருக்கணும்ல அப்படின்ட்டு ஜெயஹோப் சொல்ல, தாராவோ இங்கே பாருங்கள் ஜிஹோப், என்ன வேணால் சொல்லுங்கள், ஆனால் எங்கள் அப்பாவை பற்றி மட்டும் பேசாதீங்க, அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். இப்போ மட்டும் நீ என்ன மனுஷியாக படிக்க? எது? சரி சரி, நீ மனுஷியாக மிருகமானு வா, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கையை பிடிச்சி ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போக்க, அப்படின்னு அவசியங்க, சரி வாடி அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து, சரி என்ன சாப்பிட்ற சொல்லு, பிரியாணி அப்படிங்கிறா. சரி 2 பிரியாணி அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டு, அம்மா தாரா, என் சிஸ்டர் மேரேஜுக்கு உன்னை கூப்பிட்ருந்தேன், ஆனால் நீ ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தை பொண்ணு கல்யாணம் நடந்துச்சுல, அப்போ வந்துட்டு இன்வைட் பண்ணியிருப்பாரு, ஸோ ஏன் வரல அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்க நல்லா கேட்குறியே, யார் சொன்னால் நான் வரலன்னு? அதெல்லாம் நான் நீ சொன்ன மாதிரி வந்த அந்த நாளைக்கு முன்னாடி நாள் தான் எனக்கு அந்த வீடியோ கிளிப்பிங் கூட வந்துச்சு, அதை பார்த்து தான் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, உன்னை தான் பார்க்கணும், உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன். அதனால் நான் அந்த கல்யாண மண்டபத்தில் வந்து ஒரு இடம் விடாமல் உன்னை தான் தேடி அலைன்னு அலைஞ்சேன். அங்கே இருக்கிறவங்கள கூட என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க, அப்பயும் கூட உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் உன்னை பார்க்கவே முடியல, நீ எங்கே தான் போனேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்படியே தாரா சொல்ல,
ஓ, ஒரு வேளை அப்போ தான் நான் கிளம்பியிருப்பேன் போல், அதுக்கப்புறம் நீ வந்திருப்ப, அதான் 2 பேரும் மீட் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ வந்துட்டு 2 பேத்துக்குமே ஃபுட்டு வருது. ஸோ சரி சாப்பிடு அப்படின்னு சொல்ல தாராவும் வாங்கிட்டா. ஆசையாக அப்படியே லெக் பீஸை கடிச்சிட்டு இருக்க. இங்கே அப்படியே அவரும் பார்த்துட்டு அப்படியே சிவப்படுத்த அந்த லெக் பீஸை வாயில் கூட வைக்கல, அதுக்குள்ளே கால் வருது. ஸோ அவரும் நம்பர் யாரெல்லாம் பார்க்காம அப்படியே பேசிகிட்டே அதை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்றதும் இந்த பக்கத்தில் ஏய் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஜெயஹோப், நான் தாராவை கொண்டு போய் வீட்டில் தானே பத்திரமா விட சொன்னேன். அதை கேட்டது ஜீவப்புக்கு பொறை ஏறிது. இந்த மனுஷன் எங்கேருந்துடா என்ன கவனிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு. அது அண்ணா அப்படின்னு ஆரம்பிக்கா. ஏய் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்னடா பண்ணியிருக்கா, பீச்சில் போய் 2 பேரும் உட்காந்துட்டு சிக்கன் பிரியாணி அமுக்கிட்டு இருக்கீங்களா, அது அப்படின்ட்டு வாயில் சிக்கனை வச்சு அப்படியே கடிச்சிட்டு ஜீவப்போ அது இன்னும் கொஞ்சத்தில் சரி ஓகே சாப்பிட்டுட்டு கொண்டு போய் விட்டுட்டு வர்ற சீக்கிரம் அப்படிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, இவ ஒருத்தி எப்படி திங்கிறா பாரு ஜெயப்பாக்கா. தாராவோ அங்கே என்ன நடந்தால் எனக்கு என்னடா சோறு தான் முக்கியம்னு அப்படியே வச்சு அள்ளி அப்பங்கள்னு கபக்கு கபக்குன்னு ராஜ்கிரண் தங்கச்சி மாதிரி சாப்பிட்டுட்ருக்க. இங்கே நம்மளுக்கும் ஹே என்னடி இப்படி சாப்பிட்ற, சாப்பாடை பார்த்தது இல்லாத மாதிரி ஒழுங்கா மெதுவாக சாப்பிட்றீ, எல்லோரும் ஒன்று தான் ஏதோ வினோத சந்து நினச்சி பார்க்குறாங்க, சாப்பிடும்போது இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு வாய்க்குள்ளே ஃபுட்டோட அவள் பேசுகிறா. சரிடி சாப்பிடு அப்படின்னு சொல்ல கண்ணை வைக்காதீங்க. ஆமாம் என் கண்ணை தூக்கி அங்கே வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதா. சரி அதை விட இப்போ கால் பண்ணது யார் தெரியுமா. யார். அண்ணன் தான். எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம இங்கே இருக்கணும் அண்ணனுக்கு எப்படியே தெரியும். அதுவா என்கிட்ட ஜிபிஆர்எஸ் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பா. ஜிபிஆர்எஸ்னாலும் பிளேஸாக தானே லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். நான் பிரியாணி தான் சாப்பிட்றேன், அதுவும் லெக் பீஸை வாயில் வச்சுருக்கேன்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப டேஞ்சரஸான ஆள் தான் போல இந்த அண்ணன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. சரி சரி சாப்பிடு, உன்னை கொண்டு போய் வீட்டில் பத்திரமா விட்டு வர சொன்னார். அப்படியா, அண்ணனுக்கு எப்போவுமே மேலே பாசம் அதிகம். அப்படி எங்கப்பா ஆரம்பிக்காதடி பாசமல்லர், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு சாப்பிட்டு முடிச்சதும் பில் பே பண்ணிட்டு ஜெயப்போ சரி ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை யூஸ் பண்ணு அப்படின்னு ஒரு ஃபோனை கொடுக்க. என்கிட்ட தான் இருக்கே. அது இருக்குதான், ஆனால் அந்த ஃபோனில் தான் நான் கால் பண்ணால் உனக்கு ஃபோனே வரமாட்டேங்குதே. ஆமாம் ஹோபி, நான் உனக்கு கால் பண்ணாலும் போகவே மாட்டேங்குது, என்னவா இருக்கும் அதுதான் தெரில. சரி இப்போ நான் வாங்கி கொடுத்துருக்க ஃபோனை யூஸ் பண்ணி என்கிட்ட பேசு. அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனை மறுபடியும் ஏதாவது அப்படின்னா உடனே ஃபஸ்ட்டு அண்ணன்கிட்ட சொல்லு. ஏன்னா இப்போ நான் இங்கே இருக்க போகிறதில்ல, ஃபாரின் போயிடுவேன். நான் உன்னை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் தான் இங்கே இருக்கார், உனக்கு அவர் தான் ஈஸியாக டக்குன்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முடிச்சிடுவார். அதுக்கு தான் சொல்கிறேன், நான் வரதுக்குள்ளே அவரால் முடிச்சு கொடுத்துருவார். ஸோ புரியுது. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வந்ததும் சரி நான் ஏதாவது கேபில் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்னு ஜெப் வாசலேன்னு என்ன அப்படியே அவளை ஒத்து பார்த்துட்டு. ஏன்னா வேறு வழியில் கொஞ்சம் வருஷத்துக்கு 2 பேரும் படிப்பு பிரிஞ்சு தான் இருக்கணும். அந்த பிரிவை 2 பேரும் முழு மனதோடு தான் எடுத்துக்கிறாங்க. இருந்தாலும் பிரியும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மனுஷன் அப்படியே தாராவே தாராவுக்கும் அப்படி தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்க்கவே முடியாது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் அப்படியே 2 பேரும் ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு ஜெபோ போடி அப்படிங்க, நீங்கள் போங்க அப்படிங்கிறா. ஸோ அவரும் சரி ஓகே அப்படின்னு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு தாராவோட தலையை அப்படியே வந்துட்டு ஹேரை அப்படியே கழிச்சு விட்டு அப்படியே அவள் ஃபேஸை அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கு. அவளும் அப்படியே ஒரே பார்த்துட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஒருத்தர் பார்க்குறாங்க. வீட்டு வாசல், அதனால் அவரால் எல்லாம் மீற முடியல. ஸோ சரி பார்த்து ஜாக்கிரதை, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இங்கேருந்து கிளம்ப போகிற வரையே அப்படியே தாராவும் நின்று பார்த்துட்ருக்கா. இங்கே நம்ம ஆள் ஜின்னும் தேட்டரில் சுவாரஸ்யமாக படத்தை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக திரும்பி பக்கத்தில் இருக்க பொண்டாட்டி என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஆளோ ஃப்ளாட்டு படம் போட்டதுமே தூங்க ஆரம்பிச்சு அப்படியே சின்ன மேலே சாஞ்சிட்டு நல்லா தூங்கிட்டு. அது சரி, இதுக்கு வீட்லேயே குப்பரை அடித்து தூங்கியிருக்கலாம். இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தா இவன் என்னன்னா நமக்கு என்னான்னு தூங்கிட்டு இருக்கா. படம் பார்த்தா மூடு மாறும்னு பார்த்தா ஐயோ இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜீனோட மைண்ட் வாய்ஸ். சரி வந்ததுக்கு நம்மளே படத்தை பார்ப்போன்னா அவரே முழு படம் முடிஞ்சதுக்கப்புறம் சாரா படம் முடிஞ்சு எழுந்துரு அப்படின்னு எழுப்பி விட. படம் முடிஞ்சா பின்ன உனக்கு மட்டும் என்ன 30 மணி நேரமாக ஓட்டுவானுங்க வா அப்படின்னு கூப்பிட்றாரு. போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படம் எதுவுமே தெரியல. டைட்டில் கார்டு போட்டதும் தூங்க ஆரம்பிச்சவ, எண்டு கார்டு போட்டதும் தான் எந்திரிச்சிருக்க, அப்புறம் எப்படி தெரியும் வா அப்படின்னு அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போக. ரொம்ப பண்ணாதீங்க, இப்போ எங்கே போகிறோம் சொன்னதை வருவியா. அப்படி இல்லை இன்றைக்கி என்னமோ சார் ரொம்ப இதாக இருக்கீங்களே, சும்மா உன்னோட இருக்கலாம்னு நினச்சேன். ஏன்டி அது கூட குத்தமா, புருஷன் கூட்டிகிட்டு போனாலும் திட்டுறீங்க, கூட்டிகிட்டு போகலாட்டியும் திட்டுறீங்கடி அப்படின்னு புலம்பிட்டே ஜீனோ வந்து நின்னது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். ஸோ 2 பேரும் உட்காந்து அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பிளான் அப்படின்னு சாரா கேட்க. ஷாப்பிங் மால் போகலாமா, ரொம்ப நாளாச்சு ஷாப்பிங் பண்ணி. இல்லை அப்படின்னு அவள் ஆரம்பிக்க. போகிறோம் வா அப்படின்னு கையப்பிடிச்சி அப்படியே ஷாப்பிங் மால்குள்ளே பூந்ததுமே அப்படியே சாரா பார்க்குறா. அவள் கண்ணு போனதும் இந்த டாய் செக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே தான் ஓடுறா. இவ என்ன தடுக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவரும் பின்னாடியே வர குடுன்னு ஓடி போய் ஒரு பொம்மையை தூக்கிட்டு வந்து
ஹே இது நல்லா இருக்குல்ல, இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சாரா கேட்க, ஆனால் ஓ அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்ல, எது இந்த குரங்கு பொம்மையும் நானும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போட்டு மொத்துன்னு ஜின்னை மொத்திக்கிட்டு இருக்க. ஹே வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஹை சிஸ்டர் அப்படின்னு வந்து நீங்கள் தான் நிற்கிறீங்க. இங்கே எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், கைராவும் சாராவும் வந்து ட்வின்னு சொல்லும்போது எப்படி வந்து தெரியாமல் இருக்குது அப்படின்னு. பட் இவங்க 2 பேர் ட்வின், ஆனால் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க ட்வின்ஸ் கிடையாது, வேறு மாதிரி இருக்க ட்வின்ஸ். அதனால தான் இவங்களுக்கு தெரியல. ஓகேவா, கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், இன்றைக்கி பண்ணிட்டேன். சரி ஓகே. அப்படியே வந்துட்டு நீங்கள் ஹாய் சொன்னதும், ஹாய் சர்ப்ரைஸ் நான் பண்ணலை, என் ஹஸ்பண்ட் தான். எனக்கு திடீர்னு என்னமோ இருக்குது, மூலையில் அடிப்பட்ட மாதிரி. ஹேய் அப்படின்னு ஜின்னு பார்க்க அப்படியே கூட்டிகிட்டு என்ன வந்தாரா. ஸோ எனக்கு தான் சர்ப்ரைஸ், ஜாலியாக இருந்தது, நானும் ஃபன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நீ இன்றைக்கி ஃப்ரீ போல்? இல்லை சும்மா இந்த பக்கம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே. அப்புறம் நீ இவரை பார்த்தது இல்லைல்ல, இது என்னோடய ஹஸ்பண்ட், நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட்லேயே கேட்க, ஆஃபீஸில் மீட் பண்ணியிருக்கோம் ஒன் டைம். ஹாய் சார் அப்படிங்கிறீங்க. ஹே என்ன இது ஃபார்மில் சாரு மோருன்ட்டு அண்ணன் சொல்லு, அவர் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டார் இல்லைங்க அப்படின்னு சாராவோ அப்படியே ஜின்னை பார்க்க. ஜின்னோ எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹாய் அண்ணா அப்படிங்கிறீங்க. நீங்கள் அண்ணான்னு சொல்லவும் ஒரு மாதிரி இருக்குது ஜின்னுக்கோ, அவருக்கோ ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்வாக இருக்குது. இந்த பொண்ணு மூஞ்ச பார்த்தா அப்படி எதுவும் தப்பாக தெரியல. இந்த பொண்ணை முகத்தை கூட பார்க்காம அவள் கேரக்டர் என்ன எதுவுமே தெரியாமல் எத்தனை டைம் கொல்லுறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பேன், அத்தனை டைமும் சாரா தான் அவளை காப்பாற்றிருக்கா அப்படின்னு இப்போ தான் ஜின்னுக்கே அது தெரிஞ்சிருக்கும். சாரா தான் ஒவ்வொரு டைமும் அவங்களை வந்து காப்பாற்றி விட்டுருப்பா அப்படின்ட்டு. அதான் அவர் ஆள் வைக்கிறதும் இவன் இது பண்ணுறதும் வேறு யாரவங்கள தானே கொல்ல நினச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நினைக்கும் போது ஜின்னுக்கு பரவாயில்ல, ஏன்னா ஒரு தப்பு பண்ண விடாமல் பொண்டாடி தடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருக்குது. அப்புறம் அவரே ஹாய்மா அப்படின்ட்டு, நேற்று தான் உங்களை பற்றி இவ சொல்லிகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நானே தான் சொன்னேன், நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்னு சொன்னேன். சரி பேசிகிட்டே இருக்க வேணாம், வாங்களே ஐஸ்கிரீம் சாப்பிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யாரை பற்றியும் கேட்காம சாராவே அந்த 3 பேத்துக்குமே ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, நான் அப்புறமா வந்து உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேனே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு அங்கேருந்து நீங்கள் நாசுக்காக விலகிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பார்த்ததுனால பேசிவிட்டு சரி அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு டைம் கொடுத்து விலகலான்னு பார்த்தா அப்போ சாராவை விட மேலே, ஹே என்ன ஒரே ஒரு ஐஸ்கிரீம், அது சாப்பிட்டு போகிறதுக்குலாம் கடையை போட்டுட்டு கிளம்பிடுவாங்களா, அப்படியே போட்டினாலும் மேடம் என்ன சாதாரண ஆளா, உங்களால் வாங்க முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்படி இல்லை, நீ எந்த தயக்கமும் பட வேணாம், என் கூட சேர்ந்து ஒரே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் என்ன வேணுமோ நீ கடையே வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுமா, நான் எதுவும் கேட்க மாட்டேன். என்னங்க சொல்லுங்கள். ஆமாம் என் பொண்டாட்டி ரொம்ப டென்ஷன் பார்ட்டி, நீ இந்த ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடாம போனால் அவள் அவ்வளோதான் டென்ஷன் ஆகி என்ன கடிச்சு வச்சுருவா அப்படின்னு சின்னம் வந்துட்டு பத்தாக்குறைக்கு ஓட்ட. சாராவோ என்னங்க அப்படின்னு முறைக்க, அவரோ அவளை பார்த்து அப்படியே உங்களுக்கு தெரியாமல் அவர் கண்ணடிக்க, ஷோ இந்த மனுஷன் வேறு அப்படின்ட்டு. அவருக்கோ என்ன என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ இதாக இருக்கா, என்னாச்சு இப்படி பொண்டாட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவ்வளோ ஓப்பன் அப்பாக சாரா இருந்ததே இல்லை, திடீர்னு ரொம்ப வந்துட்டு இதாக இருக்காளேன்னு அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ சாராவோ நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம், நீங்கள் 2 பேரும் அப்படியே பேசிகிட்டுருங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து சாரா கிளம்ப. நீங்கள் போகிறவங்களே ஓகே அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி, அண்ணா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவர்னா, உங்களுக்கு ரொம்ப அழகான ஒய்ஃப் கிடச்சிருக்காங்க, நிஜமாவே ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசார பேச அதை அப்படியே சின்ன பார்த்துட்டு, கண்டிப்பாம்மா உண்மைதான், ரொம்ப கொடுத்து வச்சேன், ரொம்ப என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கா, அவள் எனக்காக கொடுத்தது எல்லாமே லவ் கேர் மட்டும்தான். ஆனால் அதுக்கு பதிலாக நான் அவளுக்கு கொடுத்ததெல்லாம் வலி நிறைஞ்ச வாழ்க்கை, அதை தவிர என்கிட்ட அவளுக்கு எதுவுமே கிடைக்கல. என்னண்ணா அப்படி சொல்கிறீங்க, என்ன தான் வந்துட்டு 2 பேத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு அறிமுகம் இல்லாட்டியும் சின்ன வேதனைப்படுறதை பார்க்கும்போது உங்களுக்கு வலிக்குது, நீங்களோ என்னண்ணா இப்படி சொல்லிட்டீங்க. அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷம் அதை பார்த்தீங்கல்ல, அதை பார்க்கும் போதே தெரியுது, ஒரு ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபை எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டான் அப்படின்னா தான் ஒரு ஒய்ஃபால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும், அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க முகத்திலே தெரியுது. அதுக்கு காரணம் நீங்கள் தான், நீங்கள் நல்லா அவங்கள பார்த்துக்கிறனால மட்டும்தான் அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை கன்வின்ஸ் பண்ண படிச்சிடணும். இல்லைம்மா அது நீங்கள் அப்படி நினச்சிட்ருக்கீங்க, பட் நான் அவளுக்கு வலியை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அவள் என் மேலே அன்கண்டிஷ்னலாக லவ் வச்சுருக்கா, அந்த லவ்வோட பிரதிபலிப்பு தான் அவள் ஃபேஸில் இருக்க அந்த சந்தோஷம். மற்றபடி இதுக்கு நான் எந்த மெனக்கெடலும் பண்ணதே கிடையாது, அவளுக்காக நான் எதுவும் துரும்ப கூட கிள்ளதில்லை அப்படின்னு அந்த மனுஷனும் நீங்கள் இவ்வளோ வேதனை கொடுத்துருப்பாரு சாராக்கு. அதெல்லாம் நினச்சி அப்படியே ஒரு மாதிரி என்னமோ தெரில, அவங்கள பார்த்ததும் ஓப்பன் அப் ஆகி உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாரு. ஒரு ஃப்ரெண்ட்லியால் சொந்த தங்கச்சியாக நினச்சி எல்லாத்தையும் அந்த மனுஷன் சொல்ல. இப்போ கூட அவள் சந்தோஷமா இல்லைம்மா, டிப்ரெஷனில் இருக்கா, அதான் அப்படி. என்னென்ன சொல்கிறீங்க
அவங்கள பார்த்தா நான் அப்படி தெரியக்கூடாதுன்னு தான் சிரிச்ச மூஞ்சா இருக்கா. அவள் சிரிச்சிட்டு இருந்தான்னா தான் டிப்ரெஷனில் இருக்கான்னு அர்த்தம். எனக்கே ஏன் டிப்ரெஷனில் இருக்கான்னு தெரில. என்ன சொல்கிறீங்க? என்ன பிரச்சனை? அதம்மா தெரியல. எதனால் இப்படி இருக்கான்னு எனக்கும் தெரியல. அதை தெரிஞ்சுக்க தான் இப்படி வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமே சரியாயிரும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கோ அப்பையும் கூட சுகாவோட நினப்பு வராமலாம் இல்லை. உங்களுக்கும் அந்த மனுஷனோட நினப்பு வந்து போகுது. ஆமாம்மா, இப்போ கூட அவன் நினச்சா என்னை விட்டுட்டு போகலாம். ஆனால் அவள் என்னை விட்டு விலகி போனா நான் அதில் வேதனைப்படுவேன்னு, என்ன வேதனைப்படுத்தக்கூடாதுன்னு தான் என் கூட இருக்கா. அவளை நான் விட்டுற மாட்டேன். அதனாலவே அவளுக்கு என்ன பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிக்கணும். கடவுள் ஏன் தான் எங்களுக்கு மட்டும் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேசிகிட்டு இருக்க. லைஃப் எப்படி போகுது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. லைஃபா அப்படின்றவர் இப்போ தான் அப்படியே திரும்ப அங்கே சாரா வந்துட்டு இருப்பது. தோ இப்படி தாம்மா போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாராவை காட்ட. எது என்னது இது திடீர்னு என்னை காமிச்சு இப்படி தான் போகுதுங்கிறாரு. ஓ, என்னை பற்றி ஏதோ தப்பாக சொல்லியிருக்கிறாரு. என்னை பற்றி தப்பாக சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சாராவோ சின்னோட மண்டையில் அவருக்கு வலிச்சிருமோன்னு மெதுவாக தான் கொட்டுறா. அந்த மனுஷனும் அதுக்கே ஓவர் ஆக்ட் பண்ணிவிட்டு, என்னடி இப்படி குடும்பப்படுத்துகிற புருஷனை அதுவும் பப்ளிக்கில் வச்சு அப்படின்ட்டு அவள் கண்ணத்தை பிடிச்சிக்கல. எது நான் குடும்பப்படுத்துகிறேன்னா இவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிற ஒரு மனுஷனை நான் கொட்டினதும் வலிச்சிருமா? நானே மெதுவாக தான் கொட்டினேன். நீ எதுக்குடா என் கண்ணத்தை பிடிச்சிக்கிற எத்தனை பேர் முன்னாடி? அதே என் ஃப்ரெண்ட் இருக்கா, என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பட்டுன்னு அடியை போடச்சினோ. அதெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க இல்லைம்மா அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் அங்கே சண்டை போட்டுக்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக 2 பேரும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க நல்லாவே தெரியுது. ஸோ அதை அப்படியே பார்க்கும்போது தான் நம்ம லைஃப்பை இப்போல்லாம் ஹாப்பியாக சந்தோஷமாக அவரோட வாழாமல் தேவையில்லாமல் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அடுத்த நிமிஷம் சரி டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன், இன்னொரு டைம் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக மீட் பண்ணணும். அப்போ உன் ஹஸ்பண்டையும் எங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து நீ இன்ட்ரோ கொடுக்குறேன். ஷுவர், கண்டிப்பாக என் ஹஸ்பண்டோட வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்ப. இங்கே சாராவோ ஜின்னு அப்படியே இத்தனை பேர் முன்னாடி கொன்னத்தை அக்கிள்ற வீட்டுக்கோ நான் கவனிச்சுக்கிறேன். என்னடி காலையில் கவனிச்சு அதே மாதிரியா அப்படின்னு கேட்க. ஐயோச்சி வெக்கமே இல்லை, கடிச்சு வைக்கிறேன்னு சொன்னேன். கடிச்சு வச்சா உனக்கு மட்டும் தான் வாயிருக்கா? எனக்கு இல்லையா? நாங்கள் கடிக்க மாட்டோமா? ஐயோ, இந்த மனுஷன் என்ன கவுச்சியாக பேசுகிறாரு, நீ தாண்டி ஆரம்பித்த அப்படின்ட்டு. சரி என்ன பாரு அப்படிங்க. பார்க்க மாட்டேப்போ அப்படின்னு சொல்லிட்டு சாரா மூச்சத்தி போய்க்க. இப்போது நான் என்னை பார்க்க வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ நைட்டு என்னத்தை பார்த்தேன் அப்படின்னு கேட்குறாரு. டக்குன்னு சாரா அது நான் என்னத்தை பார்த்தேன் அப்படின்னு கேட்குறா. நீ என்னத்தை பார்த்தேன்னு நீ தாண்டி சொல்லணும். நீ சொன்னால் தானே எனக்கு தெரியும். நீ சொல்லாமல் மறைச்சி வச்சா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டியா? நீ எதையோ பார்த்துருக்க, அது எனக்கு நல்லாவே தெரியுது, சொல்லு அப்படின்ட்டு விடாமல் சின்ன கேட்க. ஆனால் இங்கே சாராவுக்கு தான் எந்த மனுஷன் எப்படி கண்டுபிடிச்சாரு, இவருக்கு எப்படி தெரிஞ்சது, இவருக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாருன்னு தானே நான் எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவளுக்கும் இருக்கு. அவ்வளோ அப்பையும் கூட பதில் சொல்லாமல் அவரையே பேன்னு பார்த்துட்டு அதான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன இருக்க போகுது, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவள் அப்பயும் மல்பை பார்க்க. அவளோட பேச்சு அந்த டக்குன்னு அவள் பதிப்படுறது எல்லாத்தையும் பார்க்கும் போது சின்னக்கு நல்லா தெரியுது. ஓய் சாரா, நான் தான் நீ தான் நான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ என்ன பண்ணுற, எப்போ எப்படி இருப்ப எல்லாத்தையும் இந்த ஜின்னால் உணர முடியும்டி. எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்டாட்டி எந்த நேரம் எப்படி இருப்பான்னு. அந்த அளவுக்கு என்ன முட்டாள்னு நினச்சிட்டியா? நீ நைட் எதையோ பார்த்துருக்க, எதையோ பார்த்து பயந்துருக்க. அது என்னன்னு எனக்கு சொன்னால் அதனடி தெரியும். என்கிட்ட ஷேர் பண்ணடி, உனக்கும் பாரம் குறையும். அதை விட்டுட்டு என்கிட்ட சொல்ல, ஒரு வேளை என்கிட்ட சொல்லி இவனால் என்ன பண்ண முடியும், இவனே ஒரு வேஸ்ட் அப்படின்னு என்னை பற்றி நினைக்கிறியாடி? அதான் எதுவும் என்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேங்கிறியா அப்படின்னு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்க கேட்க. ஐயோ ஜின், என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ட்டு ஜின்னோட கையை அப்படியே வந்து பிடிக்க. அந்த மனுஷன் தன்னோட கையோட அவள் சாரா கையை அப்படியே கோத்துக்கிட்டு அவளை அப்படியே தலையை சாட்சி நெஞ்சில். ப்ளீஸ்டி, என்ன உன்னை என்ன டிஸ்டர்ப் பண்ணுது? ஏதோ டிப்ரெஷனில் இருக்க நல்லாவே தெரியுது. என்ன நடந்தது, என்ன பார்த்த, எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்லு. எதுவாக இருந்தாலும் நான் உன்கிட்ட எதையும் நெருங்க விட மாட்டேன். உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, என்னால் முடியும்டி. நம்ம எதுவாக இருந்தாலும் சேர்ந்தே ஃபேஸ் பண்ணலாம், கிட்ட சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த மனுஷன் ஃபுல்லாக அவரோட ஈகோ எதுவுமே இல்லாமல் பொண்டாட்டிக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் புரியாத அளவுக்கு சாரா ஒன்றும் கிடையாது. சாரா மனசுலையும் அவர் மேலே அவ்வளோ ஒரு லவ் இருக்குது. அப்படியே மலை அளவு அவர் மேலே லவ் வச்சுருக்கா. ஸோ எல்லாதாவது சொல்லி அவரும் வந்து வருத்தப்படுவார், ஃபீல் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் எதையுமே சொல்லாமல் மறைச்சிருப்பாளே தவிர மற்றபடி மறைக்கணும் இல்லை. ஆனால் அவளுக்கே பெரிய ஷாக்குனா தன்னை பற்றி சின்ன ஒரு அசைவை கூட இந்த மனுஷன் எப்படா இந்த அளவுக்கு வந்துட்டு மைன்யூட்டாக கவனிக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ அவரை அப்படியே லவ்வோடு பார்க்குறா. கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே அவர் செஸ்ட்டில் சாஞ்சிக்க. அந்த மனுஷனும் அப்படியே ஹக் பண்ணிட்டு சொல்லுடா என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு ஆதரமாக கேட்டுட்ருக்க. அவளும் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா.
ஓகேடா, இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்கும் பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.